ஹலோ ஆல். இன்றைக்கி நைட்டு என்ன பண்ணுறதுன்னு யோசிச்சுட்டே இருந்தேன்னா, சரி சப்பாத்தி பண்ணிடலான்னு சொல்லிட்டு சுண்டெல்லாம் ஊற வச்சுட்டேன் ஈவினிங்கே. இப்போ வந்து நைட்டு என்ன பண்ண போகிறோம், சப்பாத்தியும் சன்னா மசாலா தான், வேறு என்ன இருக்கும். மசாலாலாம் எடுத்து வச்சுக்கோங்க. எடுத்துகிட்டு நம்ம வதக்கி எடுத்து அரைச்சி தான் செய்ய போகிறோம். அதுக்கு தேவையான பொருட்கள் வந்து சோம்பு, சீரகம், முந்திரி, பிரியாணி இலை, பட்டை, கிராம்பு, கல்பாசி, இது எல்லாமே வந்து எண்ணெய் ஊற்றி வதக்கிக்கோங்க. வதக்கிட்டுக்கப்புறம் 2 ஆனியன் வந்து கட் பண்ணி சேர்த்துக்கிட்டேன். அதையும் வதக்கிக்கோங்க. வதக்கிட்டு தக்காளி வந்து ஒரு தக்காளி கிட்ட ஆட் பண்ணிக்கிட்டேன். சப்பாத்திக்கு சன்னா யாருக்கெல்லாம் பிடிக்கும்னு கமெண்ட் பண்ணுங்கள். அப்படி இல்லை சப்பாத்திக்கு வேறு டிஷ் வந்து நல்லாயிருக்கும் அதுக்கு அப்படின்னாலுமே அதையுமே சொல்லுங்கள், நாங்களும் ட்ரை பண்ணுறோம். இது வந்து ரொம்ப வதங்கணும்னு அவசியம் இல்லை, கொஞ்சம் வதங்கி இருந்தாலே வெங்காயம் தக்காளி போதும். ஏன்னா திருப்பி நம்ம வந்து அரைச்சி பேஸ்ட் எடுத்து வதக்கி தான் செய்ய போகிறோம். கொஞ்சம் வதங்கினதுக்கப்புறம் வந்து நம்ம வந்து மிக்ஸி ஜாரில் போட்டு நம்ம அரைச்சி எடுத்துக்கலாம். கொஞ்சம் ரொம்ப பேஸ்ட் மாதிரி அரைக்காதீங்க, மீடியமாக கொஞ்சம் சட்னிக்கெலாம் நம்ம அரைப்போம்ல அது மாதிரி அரைச்சி எடுத்துக்கோங்க. அதுக்கப்புறம் எண்ணெய் ஊற்றி ஒரு 2 பிரியாணி இலை, ஒரு ஏலக்காய் போட்டு அதுக்கப்புறம் அரைச்சி வச்சுருக்க மசாலாவை ஆட் பண்ணிக்கலாம். கொஞ்சம் தண்ணியும் வந்து ஊற்றிக்கோங்க. நல்லா வதக்கி விடுங்க. பச்சை வாசனை போகிற அளவுக்கு நல்லா வதக்கிக்கோங்க. இதை வந்து நல்லா வந்து வதக்கி எண்ணெய் பிரிகிற அளவுக்கு வந்து நம்மளுக்கு வரணும். அந்த அளவுக்கு வரைக்குமே நீங்கள் வதக்கி விட்டுட்டே இருங்க. கொஞ்சோண்டு கரம் மசாலா ஆட் பண்ணிக்கோங்க. நம்மளுக்கு வதங்கும் போதே நம்மளுக்கு வந்து ஸ்மெல்லே தெரியும். நம்மளுக்கு அந்த பச்சை வாசனை போயிடுச்சு, ரெடி ஆகிடுச்சு அப்படின்னா நம்மளுக்கு தெரிய வந்துடும். அதுக்கப்புறம் கேர்டு இருந்துச்சுன்னா வந்து ஒரு ஸ்பூன் கிட்ட 1.5 ஸ்பூன் கிட்ட கூட நீங்கள் ஆட் பண்ணிக்கோங்க. அப்போ தான் வந்து க்ரீமியாக நம்மளுக்கு வந்து அந்த கிரேவி வந்து கிடைக்கும். டேஸ்ட்டுமே ரொம்ப நல்லாயிருக்கும். நீங்கள் கேர்ட் ஆட் பண்ணி நீங்கள் சமைச்சு பாருங்கள். இப்போ பார்க்கும்போதே தெரியும் உங்களுக்கு கேர்ட் ஆட் பண்ணுறதுக்கு முன்னாடி எப்படி இருந்துச்சு, இப்போ எப்படி இருக்குன்னு. நெக்ஸ்ட்டு வந்து லெமன் ஜூஸ் வந்து கொஞ்சம் ஒரு 1 ஸ்பூன் கிட்ட நீங்கள் ஆட் பண்ணிக்கோங்க. அப்போ தான் ரொம்பவே நம்மளுக்கு வந்து அந்த ஹோட்டல்லலாம் சாப்பிட்ற அந்த டேஸ்ட்டு, புளிப்பு அந்த மாதிரிலாம் நம்மளுக்கு கிடைக்கும். லாஸ்ட்டாக ஃபைனலாக நம்மளுடைய ஹீரோவை வந்து நம்ம அதில் போட போகிறோம். சன்னா ஏற்கனவே வேக வச்சு எடுத்து வச்சுக்கப்போம்ல, அது நம்ம ஆட் பண்ணிக்கிட்டு கொஞ்சம் தேவையான அளவு உங்களுக்கு எந்த அளவுக்கு கிரேவி வேணுமோ அந்த அளவுக்கு நீங்கள் வந்து தண்ணி ஆட் பண்ணிக்கிட்டு சால்ட்டெல்லாம் ஆட் பண்ணிவிட்டு எப்படி இருக்குன்னு டேஸ்ட் பார்த்துட்டு நல்லா கொதிக்க விடுங்க. லாஸ்ட்டாக எண்ணெய் பிரிஞ்சிட்டுக்கொண்டே நம்ம வந்து பட்டர் ஆட் பண்ணிவிட்டு நம்ம அப்படியே நிறுத்திக்கலாம். இதுக்கு வந்து சப்பாத்தியும் சைடில் வந்து ரெடி பண்ணியாச்சு. நைட் அன்றைக்கி டின்னர் ரொம்பவே எங்களுக்கு நல்லா இருந்துச்சு சாப்பிட. நீங்களும் இதே மாதிரி நீங்கள் எப்போனாலுமே ட்ரை பண்ணிவிட்டு சொல்லுங்கள். நல்லா இருந்துச்சுன்னா கமெண்ட் பண்ணுங்கள். இதை பார்த்துட்டு என்னோடய வீடியோ பார்க்குற எல்லாருக்குமே ரொம்ப நன்றி. ஃபைனலாக நம்மளுக்கு சப்பாத்தியும் கிரேவியும் ரெடி ஆகிடுச்சு. பார்க்கவே ரொம்ப நல்லா இருந்துச்சு. நாங்களும் சாப்பிட ரெடி ஆகிட்டோம். நீங்களும் வாங்க சாப்பிட்லாம்.